வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது முதல்ல மாசப்பலன் அப்படின்னாலே நேராக நம்ம சூரியனையும் ராசிக்கு அதிபதி இவங்க 2 பேத்தையும் தான் ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா மாதம் தொடங்கி மொதல் 15 நாளைக்கு செவ்வாய் உச்சத்தில் இருக்கார். அதாவது ராசிக்கு 10வது வீடு மகர ராசியில் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சத்தில் இருக்கார். இந்த 15 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த நிலையில் கடந்த தொழில் கூட எந்திரிச்சிடும். அதாவது இந்த தொழிலை நம்ம செய்யவே மாட்டோம், சரி வேணாம் விட்டுருவோம், இது இப்படியே வச்சு நானும் முதலாளின்னு சொல்லிக்கிட்டு என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாருங்கிற கதையாக நானும் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன், ஒரு ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன், வேலைக்கு போகிறவங்க கூட 10 ரூபா சம்பாதிச்சிட்றான், எனக்கு சரியான வருமானம் இல்லையே அப்படின்னு நினச்சவங்க, திடீர்னு பின்னடைவுகளை சந்தித்தவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த 15 நாளில் கொடுத்துருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, 15 நாளைக்கு பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பேச்சாகி கும்பராசிக்கு போகிறார். கும்பராசிங்கிறது மேசராசிக்கு லாபஸ்தானம். ரொம்ப ஒரு அற்புதமான இடம். ராசிக்கு அதிபதி சனி பகவானோட போய் சேர்றாரு, சனியும் லாபஸ்தானத்தில் இருக்கார். சரி ஜோசியரை, இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் தான் பகையாச்சே, இவங்க போய் 2 பேரும் கூட்டணி சேர்றாங்களே, அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பா ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் கிடையாது. சனி பகவானும் செவ்வாயும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு எத்தனாவது வீட்டில் சேர்ந்துருக்காங்கங்கிறத பார்க்கணும். லாபஸ்தானத்தில் சேர்ந்துருக்காங்க, சனியோட பார்வை உங்களோட ராசிக்கும் கிடைக்குது. இப்போ லாப வீட்டில் சனி இருந்தாலும் கூட லேசாக உங்கள் ராசியை பார்க்குறாரு பார்த்தீங்களா. அப்போ செவ்வாய் கூட இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்மளோட நடத்தைக்கு தக்கன நம்மளை தண்டிக்க செய்வார். என்ன சொல்கிறீங்க ஜோசியரை, தண்டிக்காரா, நல்லதுன்னு சொன்னீங்களே தண்டிப்பாருங்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதாவது இது கர்ம வினைகளின்படி வாழ்ந்தோம் அப்படின்னா வாரி கொடுக்கக்கூடியதில் சனி பகவானை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர் உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வேலையை நாம் ரொம்ப ஒழுங்காக செய்யணும். இந்த அசால்ட்டாக இருக்கிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம எந்த அளவுக்கு சோம்பலில் இருக்கோமோ அந்த அளவுக்கு சனி பலன்களை கொடுக்க மாட்டார். நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக உழைக்கணும், நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சி உழைக்கணும். நம்ம செய்கிற வேலையால் இன்னொருத்தனுக்கு தீங்கு வரக்கூடாது, தேவையற்ற பிரச்சனைகளில் போய் தலையிடக்கூடாது, நம்மக்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரர்களை நல்லா பார்த்துக்கணும். இன்னும் சொல்ல போனால் உடம்புல வேர்வை வர்ற அளவுக்கு உழைக்கணும். என்ன தான் நான் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறேன், ஏசி ரூமில் வேலை செய்கிறேன், எனக்கு எங்கேருந்து வேர்க்கும் ஜோசியரேன்னு கேட்டாலும் அப்படி சாயந்தர நேரத்தில் போய் உடல் பயிற்சி செஞ்சு உடம்புலேருந்து வேர்வையை எடுக்கணும். அப்போ தான் சனி பகவானுக்கு பிடிக்கும், அப்போ தான் பலன்கள் அப்படிங்கிறத ரெட்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதால கண்டம் ஏதாவது இருக்கா ஜோசியரே அப்படிங்களா, அதெல்லாம் கிடையாது. ராசியிலே குரு இருக்கார், அதனால் நீங்கள் கவலைலாம் பட வேண்டியதில்லை, அதில் ஒன்றும் கண்டத்துக்கு வேலை இல்லை. என்ன ஒன்றுன்னா இந்த விரயஸ்தானத்துக்கு ராகு உட்காந்துருக்காரு, சூரியன் போய் அவரோட சேர்ந்துருவார் இந்த மாதத்தில், அந்த 14ஆம் தேதிக்கு மேலே. அப்போ விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் சேர்ந்துக்கிட்டு உடம்புல உஷ்ணம் தொடர்பான பிரச்சனை கொடுப்பாங்க. போதாத உத்தத்துக்கு இப்போ வெயில் காலம் வரப்போது, கிரக மாறுதல்களும் சரியில்லை பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் வெளியில் சுற்றுறதை குறைச்சிக்கணும். தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியில் போகணும். போனோம்னாலும் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்ணும். இந்த கறி மாமிச உணவெல்லாம் அள்ளி திணிக்கிறேன்னு சொல்லி திணிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு சைவ உணவு முறைக்கு மாறிங்க, சாத்வீக உணவுகள் எடுத்துங்க, நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறி, பழம், கீரை இதை உடம்புல சேர்த்துங்க. பெரிய அளவில் கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட மாதம் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார், கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிற நேரம் அப்படிங்கிறது ஒரு யோகமான நேரம். சகோதர வர்க்கத்தால் நன்மை கிடைக்கும். அதாவது உங்களோட முயற்சிக்கு சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி விடு, நம்ம அண்ணன் தான், நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசிக்கு புதன் போயிடுறாரு விரயஸ்தானத்துக்கு. 3க்கும் 6க்கும் அதிபதியான அவர் நீசம் வர அடைகிறாரு. அதாவது நோய், கடன், பகை, எதிரி இதெல்லாம் குறிக்கக்கூடிய 6வது வீட்டுக்கு அவர் அதிபதி, அவர் நீசம் அடைகிறாருன்னா நமக்கு நல்லது தான். இந்த காலகட்டத்தில் தான் கடன் சுமை குறையும். நான் ஏற்கனவே உஷ்ணம் தொடர்பான பிரச்சனை வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒரு நீசம் அடைகிறதால பெரிய அளவில் பாதிக்காமல் சும்மா ஒரு கொப்பளம் வர்றது, ஒரு சூட்டு கட்டி வர்றது இப்படியே போயிடும். பெருசாக பயப்பட வேண்டியதில்லை அதை நினச்சி. அதுமாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருக்கார். ராசிக்கு யார், 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரன். அவர் தொழில்ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. சுக்கிரமங்கல யோகத்தையும் அவரை கொடுக்குறாரு. அப்போ குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளோட வீட்டில் திருமண விசேஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நடக்கும். அதெல்லாம் முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்க.
அதோட பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 7ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. 2க்கும் 7க்கும் அதிபதியான அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும், கூடுதல் லாபம் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே லாப வீட்டில் சனி இருக்காரு. ரொம்ப அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறைவேறிடும். ஒரு அண்ணன் இருக்கான், மாமா இருக்கான், மச்சான் இருக்கான், ஒரு விசா அனுப்புகிறேன்னா என்னையும் கூப்பிட்டுக்கிறேன்னா, இல்லை வெளிநாட்டிலேருந்து செலவுக்கு பணம் அனுப்புகிறேன்னா, இங்கே ஏதாவது தொழில் ஒன்று வச்சுக்க, கடன் கடை வாங்காதன்னா, இந்த மாதிரியான அமைப்புகள் வெளிநாடு தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்ல செய்தியாக தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முற்பகுதி மகிழ்ச்சி, பிற்பகுதி விபரீத வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஒரு அரசியல் துறையில் இருக்கேன் அப்படின்னா சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கோம். மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான பதவிகள்லாம் உங்களை தேடிக்கிட்டு வரும். சரி, எல்லாமே நல்லது தானே சொல்கிறீங்க, வேணா வாழ்க்கையில் ஒன்றும் அப்படி நடக்கிற மாதிரி இல்லையே, காசு 10 ரூபா மிச்சம் இல்லையே ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விரே வீட்டில் ராகு இருக்கார். இப்போ புதனும் இந்த மாதத்தில் ராகுவோட சேருவார், சூரிய பகவானும் அவரோட சேருவார். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத வரக்கூடிய செலவுகளை தடுக்கிறதுக்காக நாமளாக சுபவிரய செலவு பண்ணிடுறது நல்லது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கோயில் ஆலயம் ஏதாவது தெருவில் பக்கத்தில் கட்டுறாங்க, அதுக்கு ஒரு நன்கொடை கொடுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ஆசிரமம் இருக்குது, இல்லை பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்குது, நம்மளால் முடிஞ்ச ஆசிரமத்தில் ஒரு வேளை சோறு போடுறது, கோவிலில் அன்னதானம் பண்ணுறது, வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு நோட்டு புக்கு பேனா இது மாதிரி வாங்கி கொடுக்கறது, இதை செய்யலாம். அதுமாரி இந்த செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, செவ்வாய் வந்து பூமிகாரகன். அவர் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது ராகு போய் அதை தடுத்துக்கிட்டு வெட்டி செலவு பண்ண வச்சுட்டு கூடாது. இன்னும் சொல்ல போனால் விவசாயத்தில் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. விவசாயம் அப்படிங்கிறது செழித்து வளரும். நல்ல மண்ணை தோண்டி எது போட்டாலும் அது பொண்ணாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் வேலை பார்க்குறப்போ ஒரு பூச்சி போட்டு கடிச்சு வச்சிடும், நமக்கு வேலை கெட்டு போயிடும், ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் தடுக்கிறதுக்காக தான் ராகுவுக்கு பரிகாரமாக ராகுகால நேரத்தில் தீபம் ஏற்றணுங்கிறது. முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். உங்களோட பிறந்த நட்சத்திர நன்னாளில் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு அன்றைய தினத்தில் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு லாபசனி கொடுக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னு காட்டும். செவ்வாய் கூட சேர்ந்துருக்காருன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வாரி தான் கொடுக்க போகிறாங்க. அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்து.